வணக்கம். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் 18ஆம் திகதி. தற்போது டொரண்டோ நேரம் 9:02 PM and டொரண்டோ வெதர் -5 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம்லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது டாப் ஆஃப் யுவர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது இன்று எங்களுடன் இணைந்து கொள்ளப் போகின்றார் மெலனி சுரேஷ்குமார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவர் தற்போது தனது ஹைஸ்கூலில் படித்து வருகின்றார். கிரேட் 12 மாணவி. இவர் விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டு வரும் ஒரு மாணவி. அண்ட் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூவில் படிக்க இருக்கின்றார். அண்ட் அங்கே இருக்கின்ற ஸ்போர்ட் கிளப், அதாவது சாக்கர் டீமில் இவரை ரிக்ரூட் பண்ணியிருக்கின்றார்கள் சாக்கர் டீம் மெம்பராக ப்ளே பண்ணுவதற்கு. ஸோ இவருடன் இணைந்து கொண்டு இவரை பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். அதைத் தொடர்ந்து டொரண்டோ மேயர் ஜான் டோரி இன்று எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். நேற்று பார்த்தோம் என்றால் நிறையவே ஸ்னோ கொட்டியிருந்துச்சு. இதனால் நிறைய சிரமங்கள் மற்றும் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஸோ இதை பற்றி எல்லாம் மேலதிகமாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம், இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற இருக்கின்றது. ஸோ முதலாவது செக்மெண்ட்டுக்கு போகலாம். எங்களுடன் இணைந்து கொள்ள இருக்கின்றார் மெலனி சுரேஷ்குமார். வணக்கம் மெலனி. ஹாய். வணக்கம். ஹாய். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நீங்க எங்க பிறந்தீங்களா? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் தெரியும். Born here, but தமிழ் கிளாஸுக்கு போய் from a young age. கொஞ்சம் ஸ்பீக் பண்ணலாம். ஓகே. உங்களை பற்றியும் எவ்வாறு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகினீங்க, சாக்கர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க என்று எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். So நான் சின்ன கேட்கல, I think maybe 5 years old. Sports, the soccer the first I joined my in. So my Anna, he played soccer, and I would always go to his tournaments. So other part that I would always ask Amma and Appa, can I join? So they put me in. And then as time went on, I joined more competitive levels, and eventually now I play League One reserve, and that's how I got recruited into Waterloo as well, because that's where the coach saw me. How was the process like? எப்படி அந்த process இருந்தது யூனிவர்சிட்டி வாட்டர்லூண்ட டீமுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணப்படுறதுக்கு? So this year I played for a League One reserve team, and so the finals it was a televised big event, and so Rumba coaches, they were watching us, and so at London, the University of Waterloo coach, so after the game finished, he reached out to me because he liked how I played, and he asked me to come out and to their recruitment day, and then from there he liked how I play, so he offered me on the team. ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் என்றே சொல்லணும். அதாவது தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே பெண்கள் ஸ்போர்ட்ஸில் அவ்வளவா ஈடுபடுறது குறைவு தான். யூஸ்வலாக ஜெனரலாக தமிழ் கம்யூனிட்டியை விட்டுட்டு நார்மலாக பார்த்தாலே உமன் அண்ட் என்வால்மெண்ட் ஸ்போர்ட்ஸில் குறைவு. அதுவும் தமிழ் கம்யூனிட்டியை இன்னும் அதை விட குறைவு. ஸோ நீங்கள் ஒரு யங் தமிழ் உமன் ஆஃப் கலராக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறது எவ்வாறு இருக்கின்றது? ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். Tamil woman it's a little bit question because there's not that many people around me who look like me, who play the same sport as me. So even like when I'm younger, there's nobody to look up to who's doing the same thing as you. So it can be a little discouraging sometimes. And also it gives me like a sense of pride because I'm a Tamil woman and I'm able to come this far. So I think it needs to be something that's more common amongst Tamil women, because being able to play a sport and play soccer is something that like someone should have a lot of pride in and have confidence in. So I think it's very important. It can be a little tough because there's not that many people around you who look the same, but I think it's important for more Tamil women to get into soccer and into sports in general. I think I can say that you're paving the path for a lot more younger people to join sports, younger girls to join sports, so which is good. உங்களுடைய பெற்றோர்களின் பங்களிப்பு இதில் எப்படி இருந்துச்சு? பேரண்ட்ஸ் வைஸ் லைக் சப்போர்ட்டிவாக இருக்கின்றார்களா? அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? Yeah, of course. My Amma and Appa have always been very, very supportive of soccer. They've
had to drive me 4, 5, 10 hours away to tournaments, and they're always willing to um, be there and support me, no matter where my game is, no matter what time my practice is, even if practice is at 10 o'clock at night, they're always willing to drive me. I know I wouldn't have been able to make it this far without Amma and Appa's support. So I have to say a big thank you to them. And I think it's very important for more Tamil parents to also give their daughters this type of encouragement in this sport, because without that type of encouragement, it's nearly impossible to get this far. So I think it's important to have Amma and Appa's support as well. நீங்கள் சொன்னது ஆக்சுவலி உண்மைதான். பேரண்ட்ஸின் சப்போர்ட், அம்மா அண்ட் அப்பான சப்போர்ட் எல்லாமே இவ்வளோ தூரம் வாழது கஷ்டம். ஸோ அவர்கள் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் தந்ததன் காரணமாகத்தான் நீங்கள் யூனிவர்சிட்டி லெவலில் ப்ளே பண்ணக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. ஸோ அவர்களுக்கும் குட் ஈவினிங் கேரா சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்து பே பண்ணி கொண்டு வாரீங்க யங் கேர்ள்ஸ் உங்களை பார்ப்பவர்களுக்கெல்லாம். ஸோ இந்த யங் கேர்ள்ஸ், தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிற யங் கேர்ள்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? I would like to say, please have confidence when you're doing something like this. I know it can be a little difficult because there's not that many people around you who are doing the same thing. But I think you have to trust in your passion for your sport, and your passion is going to bring you the furthest. I remember, I think a couple months ago, my coach was asking me, so are you going to play in university? And I remember telling him, no, I don't think I have what it takes to get that far. But a couple months later, here I am. So I think having confidence is the most important thing for something like this. And also try and be like that person who's able to break the stereotypes, because there's going to be a lot of people that are going to doubt you and judge you. So I think it's important to have confidence and when you're doing something like this. எங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இருக்க வேண்டியது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இன்வால்வ் பண்ணாத ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும்போது எங்களை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு விடயங்களை செய்யலாம். ஸோ அதுக்கு கங்க்ராட்ஸ் டு யூ என்றே சொல்ல வேண்டும். அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையில் இல்லாட்டிக்கு உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கின்றது? எப்படி உங்களை ஒரு பர்சனாக பில்ட் பண்ணி இருக்கின்றது? I think soccer like I wouldn't be who I am without if soccer wasn't a part of my life. From a young age, my parents involved me in so many extracurricular activities. It kept me busy, and it allowed me to build my time management skills, my responsibility, organization, so many different things that you can learn through being busy. And especially through something like soccer, you learn a lot of collaboration, how you handle problems with other people and leadership. So I think soccer has helped me grow a lot as a person, and it's also given me, as I keep mentioning, this confidence. It's really given me a sense of confidence in life and how I handle people. So I think without soccer, I wouldn't be who I am today at all. நன்றி உங்களுடைய சாக்கர் விளையாட்டுத்துறையில் ஈடுபடுவதை பற்றியெல்லாம் பகிர்ந்து கொண்டதுக்கு. இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 2022 நீங்கள் உங்களுடைய யூனிவர்சிட்டி ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ண இருக்கின்றீர்கள். ஸோ அதற்கும் எங்களுக்கு கங்க்ராட்ஸ் அண்ட் குட் லக் என்று சொல்லிக் கொள்கின்றோம். தேங்க்யூ. நன்றி. இன்று எங்களுடன் இணைந்து கொண்டார் மெலனி சுரேஷ்குமார். இவருடன் கலைத்திருந்தோம். ஸோ இவர் சாக்கர் என்கின்ற விளையாட்டை 5 வயதிலிருந்து விளையாடி வருகின்றார். இப்போது அவர் யூனிவர்சிட்டி லெவலில் ப்ளே பண்ணுவதற்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார். யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூவில் வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து விளையாட இருக்கின்றார். ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லும்போது தமிழ் கம்யூனிட்டியில் தமிழ் பெண்கள் நிறையவே என்கேஜ் பண்ணுறே இல்லை. அண்ட் உமன் கேர்ள்ஸ் ஜெனரலாக ஒரு 12லேருந்து 14 வயசுக்குள்ளே ட்ராப் அவுட் பண்ணுற வீதம் 3 ஒரு பெண் ட்ராப் அவுட் பண்ணுகின்றார்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்து. அண்ட் ஸ்போர்ட்ஸில் என்கேஜ் பண்ணுவதால், விளையாட்டுத்துறையில் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவதால் நிறைய ஹெல்ப் இருக்கின்றது. ஒரு ரீசர்ச் செஞ்சிருக்கின்றனும் அதில் கண்டறியப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒரு கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் மேலதிக பொசிஷன்ஸில் இருக்கிற பெண்கள்
வந்து 94% மாணவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸாவது ப்ளே பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ இதில் வந்து சொல்ல வருது என்றால் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணும், செல்ஃப் இமேஜை பில்ட் பண்ணும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து கற்பித்து தரும், டீம் ஒர்க்கு கற்பித்து தரும். ஸோ பேரண்ட்ஸுக்கு சொல்லிக்கொள்வது உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் ஸ்போர்ட்ஸுக்கு விடுங்கோ என்று சொல்லிக்கொள்கின்றோம். இதை தொடர்ந்து ஒரு ஷார்ட் பிரேக் மாதிரி ஆட்ஸ் பார்த்துட்டு வரலாம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், செல்வா வெற்றிவேல். நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது டொரண்டோ மேயர் ஜான் டோரி. டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நேற்று ஸ்னோ பொழிந்திருந்தது. ஒன்டாரியோ மாகாணம், குபெக் மாகாணத்தில் 50 சென்டிமீட்டரிலிருந்து 60 சென்டிமீட்டர் கிட்ட ஸ்னோ பொழிவு இருந்திருந்தது. ஸோ இதன் காரணமாக நிறைய சிரமங்கள், தாமதங்கள் ஏற்பட்டிருந்துச்சு. நிறைய ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருந்தது. பாடசாலைகள் தொடங்க வேண்டிய நேற்று டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை தொடங்க வேண்டிய பாடசாலைகள் தொடங்கவில்லை, நாளைக்கு தொடங்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ ஸ்னோவால் நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஸோ அண்ட் ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகின்றது, இப்போ எல்லாம் கிளியர் ஆகும் என்று டொரண்டோ மேயர் ஜான் டோரி எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். பார்க்கலாம். $600 road plows, 200 salt trucks, 360 sidewalk plows are out, and people can see the progress being made and check their streets at the plow.to map, plow.to map, which can be found at toronto.ca/plowto. The city has completed multiple rounds of plowing and salting overnight on expressways, major roads, and is starting to tackle local roads. Across the entire road network, the city has completed a combined 11 rounds of plowing on expressways and 14 rounds on major roads. And plowing is continuing on local roads as well. Crews continue to clear the snow from all public sidewalks, bus stops, pedestrian crossovers, bike lanes, and multi-use trails. My latest update from the transportation staff confirmed that every road is being serviced again today. And the goal is to have a second round of plowing done on local roads today. Crews are experiencing challenges due to abandoned or parked cars. All staff and plows are out today and on the job, and we will continue to provide updates as plowing continues. As we announced yesterday, we will be deploying snow removal teams, something we only do in exceptional snow circumstances, starting with major roads once plowing operations have been substantially completed. To help with the snow removal operations, the city did declare a major snowstorm condition. Snow clearing and plowing operations have been continuous, and snow removal will be underway as soon as it can be. This was a big storm with a large amount of snow, a big storm in historical context, so it is going to take a big cleanup effort, and that's going to take some time, but the cleanup is well underway. I want to thank residents for their patience, and I want to thank our crews as well, but I want to thank the residents in particular for their patience as this job gets done and all the work that was done by all the people who have been working 24 hours a day. I would ask Torontonians for their continued cooperation in following the stricter parking rules during the snow storm condition, and I would also request the cooperation of City of Toronto residents in staying off the roads as much as possible and being considerate with the location of their cars on the streets. Our efforts to help residents get vaccinated against COVID-19 are also continuing nonstop. Team Toronto has now administered third doses of COVID-19 vaccine to more than 1.2 million people. This exciting milestone comes exactly 1 year to the day
after we opened the first City of Toronto operated proof of concept vaccination clinic on January the 18th, 2021, 1 year ago. Just a year from that opening, Team Toronto has now administered a first dose of COVID-19 vaccine to 89.9% of eligible Torontonians aged 12 and older, with 87% having received 2 doses. Following a service suspension due to yesterday's winter storm, city-operated vaccination clinics are back to normal operations today, with more than 5,000 booked appointments to be vaccinated at the 5 city-run clinics alone during the day today. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் RA ஹரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் RA ஹரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். Welcome back. Good evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Home Life Future Realty Inc. செல்வா வெற்றிவேல். Toronto நேரம் 9:18 PM. Toronto weather -5 degrees Celsius. இப்போது பார்த்திருந்தோம் டொரண்டோ மேயர் ஜான் சோரி நேற்று பனிப்பொழிவின் காரணமாக நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருந்தது. ரோட் எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருக்கின்றது அதிகமான ஸ்னோ பெய்திருந்த காரணத்தால். ஸோ இவர் குறிப்பிட்டிருந்தார் ஸ்னோ ரோட்டில் இருக்கின்ற ஸ்னோவை அகற்றுகின்ற பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ட்ஸ் டொரண்டோவில் வசிக்கும் அனைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்திருந்தார், அவர்களுடைய பேஷன்ஸுக்கு பொறுமையாக இருப்பதற்கு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவர் தனது நன்றிகளை தெரிவித்திருந்தார். பார்க்கிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் 400 கிட்ட டிடிசி பஸ் ட்ராப்ட் ஆகி இருக்கின்றது. அண்ட் இந்த ட்ராப் பண்ணதை எடுக்கிறதுக்கு சில கொஞ்சம் டைம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ இதன் காரணமாக பயணங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு முடியுமோ தேவை அத்தியாவசியம் இல்லாட்டிக்கு வீட்டை இருக்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது குபெக்கில் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கின்றது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். குபெக்கை பொறுத்த வரைக்கும் குபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகால்ட் குறிப்பிட்டிருக்கின்றார், குபெக் மாகாணத்தில் இப்போது இந்த 4th 5th வேவின் உச்சநிலையை அடைந்திருக்கின்றதாக நினைப்பதாக சொல்லியிருக்கின்றார். இதற்கு பிறகு குபெக் மாகாணம் அங்கு அவர்கள் வைத்திருக்கின்ற கட்டுப்பாடுகளை குறைப்பதாக இல்லாட்டிக்கு நீக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஸ்லோவாக இப்போது இருக்கின்ற கட்டுப்பாடுகளை நீக்குவார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பாடசாலைகள் இன்பர்சன் டே கேர் மற்றும் எலிமெண்ட்ரி அண்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் திங்கட்கிழமை ஊரடங்கு சட்டம் அங்கு இருந்த ஊரடங்கு சட்டத்தையும் நீக்கி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சுகாதார சேவையாளர்களின் பற்றாக்குறையை எதிர்கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு குறிப்பிட்ட போது ஹெல்த் அஃபிஷியல்ஸ் சொல்லியிருந்தார்கள், முதல் 20,000 கிட்ட ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கின்றது. இப்போது ஒன்லி அரவுண்ட் 12,000 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் குபெக் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 6,300 பாஸ்லோவிட்
ட்ரீட்மெண்ட் வந்து பெற்றுக்கொள்ளப் போவதாகவும் ஷிப்மெண்ட் பண்ண அவர்கள் இந்த மாதம் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் மோர் வந்து ஏப்ரல் வந்து பெற்றுக்கொள்வார்கள். 19,000 பாஸ்லோவிட் ட்ரீட்மெண்ட் வந்து பெற்றுக்கொள்வார்கள் கோவிட்டை ட்ரீட் பண்ணுவதற்கு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று குபெக் ஹெல்த் அஃபிஷியல்ஸ் இதை பற்றி குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். Alors, for the past few days, we have seen a slowdown in the increase of in-hospitalization, but we hope to reach a peak. But that's not the case yet. It increased more slowly, but it increased and our system is still under a lot of pressure. On the other hand, there are more and more workers that are coming back, and this is the good news. We still need, however, a lot of people to come back. The antivirals are good news, but in the short term, our best weapon still is the vaccination. And therefore, it is important to get your first, if it's the case, but your second and third dose. Omicron, as Dr. Waterloo have said many times since he joined us, this is a different coronavirus from those that we have known so far. We continue to adjust our measures, but our priority remain to limit the hospitalization as much as possible. We know it's difficult, and I'm hearing a lot of comment on the ground from my colleagues, from the people I know, from restaurant owners, from gym operators. We know it's tough. It's tough for everybody. But rest assured that as soon as we can relax the measures, we will do it gradually as we have always done. Thank you very much. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Welcome back. Good evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Home Life Future Realty Inc. செல்வா வெற்றிவேல். Quebec Premier François Legault குறிப்பிட்ட விடயங்களை தான் பார்த்தோம். அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னவாக இருக்கின்றது என்றால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்ற நபர்களின் எண்ணிக்கையை குறைப்பதுதான் அவர்களுடைய மெயின் எய்மாக இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார். அதில் தான் ஈடுபடுகின்றார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கோவிட் காரணமாக கொண்டு வரப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் எப்போது நீக்கப்படும் என்றதுக்கு அவர் பல சொல்லியிருக்கின்றார். அது வந்து உடனேயே எல்லா கட்டுப்பாடுகளையும் நீக்க மாட்டார்கள், ஸ்லோவாக நீக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார். அடுத்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது, இன்று பிரீமியர் டக்ஃபோர்ட் அறிவித்தல் விடுத்திருந்தார். அதாவது எப்போது ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கோவிட் காரணமாக கொண்டு வரப்பட்ட கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீக்கப்படும் என்று. ஸோ இதற்கு இவர் கொடுத்த பதில், இவர் சொல்லியிருக்கின்றார் இந்த கிழமைக்குள் எவ்வாறு கட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வரப்பட போகின்றது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகின்றது என்று இந்த கிழமை சொல்லுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ட் அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஹாப்பி நியூஸாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது நாங்கள் ஸ்டெப் 2 இருக்கின்றோம். ஜனவரி மாதம் ஸ்டெப் 2 நாங்கள் என்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜனவரி 5 இருந்து இன்பர்சன் டைனிங் க்ளோஸ் ஆக இருக்கின்றது, ஜிம் எல்லாம் க்ளோஸ் ஆக இருக்கின்றது, அண்ட் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் 50% கெப்பாசிட்டி லிமிட்டோடையே ஃபங்க்ஷன் ஆகுது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போதைக்கு ஜனவரி 26 மட்டும் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கிழமை பிரீமியர் டக்ஃபோர்ட் அறிவித்த பிறகுதான் எவ்வாறு இந்த மாற்றம் இருக்க போகின்றது என்று தெரியும்.
அடுத்து ஒன்டாரியோ மாகாணத்தில் எவ்வாறு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கின்றார்கள் என்று பார்க்க இருக்கின்றோம். ஸோ மருத்துவமனைகளில் இப்போது இன்று 4183 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி ஐசியூவில் 580 பேஷண்ட்ஸ் இருக்கின்றார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 7086 புதிய தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஹெல்த் அஃபிஷியல்ஸ் எல்லாரும் சொல்கின்ற விடயம் ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இதைவிட அதிகமானவர்களே கோவிட்டால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் கோவிட் சோதனைகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலநிலையில் இருப்பதன் காரணமாக இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 38 கோவிட் சம்பந்தப்பட்டமான இறப்புகளும் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக ஒன்டாரியோ மாகாணத்தில் 10,666 கோவிட் சம்பந்தப்பட்டமான இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பதும் வெளிவந்துள்ளது. அண்ட் ஒன்டாரியோ மாகாணத்தில் இப்போது பாசிட்டிவிட்டி ரேட் வந்து 24.5% இருக்கின்றது. அண்ட் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் எந்த ரீஜன்ஸில் கூட பேர் கோவிட்டால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்றால் 3 ரீஜன்ஸை வந்து சொல்லியிருக்கிறேன். முதலாவது டொரண்டோ, அடுத்தது பியல் ரீஜன் அண்ட் யோர்க் ரீஜனில் நிறைய பேர் கோவிட்டால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும். அத்துடன் ஒன்டாரியோ மாகாணத்தில் முதலாவது தடுப்பூசிகளை 91.4% ஆனவர்கள் அவர்களுடைய முதலாவது தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி 88.7% ஆனவர்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள், 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இன்னும் ஒரு செய்தி, ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் பாடசாலைகள் நாளைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. டிடிஎஸ்பி வந்து நாளைக்கு பாடசாலை பிள்ளைகள் நேரடி கற்றலுக்கு செல்லலாம் என்றும் வெளிவந்துள்ளது. டொரண்டோ நேரம் 9:28 PM. அடுத்து பார்க்க இருப்பது கரன்சி தான். ஸ்ரீலங்காவில் இப்போது 200 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் 61.75 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 200 இலங்கை ரூபா, இந்தியா 61.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.71 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், சல்வா வெற்றிவேல். நாணய மாற்று வீதம் பார்த்திருந்தோம். காசு அனுப்ப விரும்புபவர்கள் ஸ்காப்ரோ ஈஸ்ட் சைட்டில் இருப்பவர்கள் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற சன்சிட்டி சூப்பர் மார்க்கெட்டில் சென்று நீங்கள் காசு அனுப்பலாம். மற்றது வெஸ்ட் சைட்டில் இருப்பவர்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா வீடியோவுக்கு சென்று நீங்கள் காசு அனுப்பக்கூடியதாக இருக்கும். அடுத்து நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கோவிட் சம்பந்தப்பட்டமான செய்திகள் தான் பார்க்க இருக்கின்றோம். இதில் பார்க்க இருப்பது ஃபைசர் ஆன்டிவைரல் பில் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கின்றது கனடாவை பொறுத்த வரைக்கும். ஸோ 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஃபைசர் ஆன்டிவைரல் பில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அண்ட் இதை யாருக்கு இதை கொடுக்கின்றார்கள் என்றால் மைல்டா இல்லாட்டிக்கு லேசான இல்லாட்டிக்கு மாடரேட் ஆன சிம்டம்ஸ் அறிகுறிகளை காட்டுபவர்கள் இந்த பில்லை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அவர்களுக்கு பெற்றுக்கொள்வர்களுக்கு வந்து ஹையர் ரிஸ்க் ஆஃப் சீரியஸ் இல்னஸும் இருந்தால் நோய்வாய்ப்படுறதுக்கு இல்லாட்டிக்கு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருந்தால் இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இன்று வெளிவந்துள்ளது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அன்வேக்சினேட் ஆனவர்கள் 12 இருந்து 59 வயதுக்குட்பட்டவர்கள்
மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு 31 மடங்காக அதிகமாக இருக்கின்றது என்பதும் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ட் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த பில் வந்து ப்ரையாரிட்டைஸ் முன்னுரிமை கொடுக்கப்படும் பெற்றுக்கொள்வதற்கென்றும் இன்று வெளிவந்துள்ளது. இந்த பில் வந்து இந்த திங்கட்கிழமை வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டுள்ளது கனடாவில். அண்ட் இந்த ட்ரக் வந்து எல்லோருக்குமே ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட மாட்டாது. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பில் கொடுக்கப்பட முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். யார் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் கோவிட்டால் பாதிக்கப்பட்டு 5 நாட்களுக்குள்ள அறிகுறிகளை காட்டிக்கொண்டிருப்பவர்கள் வந்து இந்த பில்லை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி டாப் டாக்டர் டாம் வந்து இன்றைக்கு எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயம் என்னவென்றால், இது வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் இல்லை. வேக்சின்ஸ் மிகவும் பெற்றுக்கொள்வது முக்கியம், அதான் எங்கள்கிட்ட இருக்க ஒரு வெப்பன். பட் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இதில் ஃபுல்லி ரிலே பண்ணாமல் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் எங்களை சார்ந்த ஃபேமிலிஸ் கம்யூனிட்டிஸை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு உதவும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரீசர்ச்சின் படி கண்டறியப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பில்லை வந்து எடுத்துக்கொள்பவர்கள் இந்த சான்ஸ், ஸோ மருத்துவமனைகள் அனுமதிக்கப்படுகின்ற வீதம் மற்றும் இறப்புகளுக்கான வீதம் வந்து 89% குறையும் என்றும் இங்கு கண்டறியப்பட்டுள்ளது. அண்ட் யாருக்கு மெயின்லி இதை கொடுக்க போகின்றார்கள் என்றால், அதிகமாக தேவைப்படுகின்றவர்களுக்கு கொடுப்பார்கள். லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வந்து இருப்பவர்கள், மற்றது அண்டர் சர்வ்ட் கிராமப்புற சைட்டில் அப்படி இருப்பவர்களுக்கு மற்றும் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸுக்கும் கொடுக்கப்படும் என்றும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ நேரம் 9:33 PM. டொரண்டோ வெதர் இப்போது -5 டிகிரி செல்சியஸ். அண்ட் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், செல்வா வெற்றிவேல். நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கலையரங்கம். இதில் ஒரு பாடல் பார்க்க இருக்கின்றோம் பை பிரபா பாலகிருஷ்ணன். பார்க்கலாம். சிட்டாக நீ பறந்தாலும் விடமாட்டேன், செட்டாலும் கட்டாமலும் விடமாட்டேன். சின்னவளே உனையதற்கு முன்னால் தொடமாட்டேன், சின்னவளே உனையதற்கு முன்னால் தொடமாட்டேன். காலங்கள் போனாலும் போகட்டும், வருடங்கள் ஆனாலும் ஆகட்டும். காலங்கள் போனாலும் போகட்டும், வருடங்கள் ஆனாலும் ஆகட்டும். கல்யாணம் செய்யாமல்
விலகிச் சென்றால் தாங்காதே. நிலவும் மலரும் சேர்ந்தால் தானே விடையுண்டு. நீயும் நானும் சேர்ந்தால் தானே பலனுண்டு. நீயும் நானும் சேர்ந்தால் தானே பலனுண்டு. காலங்கள் போனாலும் போகட்டும், வருடங்கள் ஆனாலும் ஆகட்டும். காலங்கள் போனாலும் போகட்டும், வருடங்கள் ஆனாலும் ஆகட்டும். கல்யாணம் செய்யாமல் விடமாட்டேன், சின்னவளே உன்னை அதற்கு முன்னால் தொடமாட்டேன். கண்ணம்மா எந்தன் பொன்னம்மா, என்னம்மா கொஞ்சம் நில்லம்மா. கண்ணம்மா எந்தன் பொன்னம்மா, என்னம்மா கொஞ்சம் நில்லம்மா. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163262850. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 4166691214 www. வெல்கம் பேக். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், செல்வா வெற்றிவேல். கலையரங்கம் பார்த்திருந்தோம். இதில் பிரபா பாலகிருஷ்ணனின் பாடலை பார்த்திருந்தோம். நீங்கள் இவருடைய மற்ற பாடல்களையும் பார்க்க விரும்பினால் பிரபா பாலகிருஷ்ணன் என்று யூடியூப்பில் சர்ச் பண்ணுவதன் மூலமாக மற்ற பாடல்களை பார்த்து மகிழலாம். அத்துடன் இந்த பாடலுக்கு MP கணேஷ் என்பவர் இசையமைத்திருந்தார். இவர் 100க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்க்க இருப்பது ஒரு செய்திதான். இது என்னவென்றால் பிரசாந்தி அர்ச்சனன் 28 வயது உடையவர், மற்றது ஜோஷாந்த் ஜெகதீஸ்வரன் 29 வயதுடையவர்கள். 2 பேரும் காணாமல் போயிருக்கின்றார்கள். அண்ட் காணாமல் போன இருவருக்கும் இடையில் தொடர்பு இருக்கும் என கருதப்படுகின்றது. இதை பற்றி உங்களுக்கு விவரங்கள் அறிந்திருந்தால் காவல்துறையை நாடுமாறும் கேட்டிருக்கின்றார்கள். காவல்துறை பொதுமக்களிடம் உதவியை கேட்டிருக்கின்றார்கள். அடுத்து நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை. பார்க்கலாம். செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு மழை மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில்
ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் 9:42 PM. நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது ஒரு செய்தி தான் பார்க்க இருக்கின்றோம். கோவிட் காரணமாக நிறைய பிஸ்னஸஸ் இம்பேக்ட் பண்ணி கொண்டு வருகின்றது. இதில் ஒன்று கனடாவில் இருக்கின்ற 2 பிகஸ்ட் விமான நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இவர்கள் கோவிட் காரணமாக 1000க்கு மேற்பட்ட ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்கின்றார்கள். காரணம் முதலாவது ஓமிக்ரான் வேரியன்ட் அதிகரித்து வருகின்ற காரணத்தால், மற்றது ஸ்டாஃப் ஷோர்டேஜ் காரணத்தாலும், அண்ட் கவர்மெண்ட் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வருகின்றார்கள் ட்ராவலுக்காக. ஸோ அதனாலும் இவர்களால் விமான நிறுவனங்கள் இம்பேக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள். பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி பரிந்துரைத்திருந்தனர், அத்தியாவசிய ட்ராவல் இல்லாட்டிக்கு, அத்தியாவசியமாக நீங்கள் ட்ராவல் பண்ண தேவை இல்லாட்டிக்கு நான் எசென்ஷியல் ட்ராவல்ஸை அவாய்ட் பண்ணுமாறு. ஸோ இதற்கு பிறகு ட்ராவல்ஸ் இதனாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் இன்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். சிறிய எண்ணிக்கையிலான கனேடிய சிறப்பு படையினர் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். உக்ரைனில் உள்ள கனேடிய சிறப்பு படையினர் தடுப்பு நடவடிக்கையில் கவனம் செலுத்துவார்கள் என கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜாலி கூறினார். நேற்று அமைச்சர் ஜோலி உக்ரைன் பிரதமர் டெனிஸ் செம்யாலை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ரஷ்யாவிடம் இருந்து உக்ரைனின் இறையாண்மைக்கான கனடாவின் ஆதரவை அமைச்சர் ஜோலி உறுதிப்படுத்தினார். உக்ரைனில் தற்போது நிலவும் சூழ்நிலைக்கு அமைதியான தீர்வு ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் பிராந்தியம் முழுவதும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவசியமானதென ஜோலி தெரிவித்தார். உக்ரைனுக்கு அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு கனேடியர்களை மத்திய அரசாங்கம் நேற்று முன்தினம் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோவில் கோவிட் கட்டுப்பாடுகள் குறித்த அறிவிப்பொன்று இந்த வாரம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாத ஆரம்பத்தில் ஒமிக்ரான் தொற்றுகளின் அதிகரிப்புக்கு மத்தியில் மாகாணம் புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியது. குறைந்தபட்சம் ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என அரசு அறிவித்திருந்தது. இந்த வாரத்தில் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என அரசாங்க வட்டாரங்கள் மூலம் தெரிய வருகிறது. கட்டுப்பாடுகள் குறித்த சாதகமான செய்திகள் வெளியாகும் என முதல்வர் டக்ஃபோர்ட் என்று தெரிவித்தார். தொற்றின் காரணமாக ஒன்டாரியோவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4183ஆக பதிவாகியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா படிப்படியாக உடற்பயிற்சி மையங்களை மீண்டும் திறக்கிறது. ஆனால் ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டங்கள் உட்பட சில இடங்களில் கட்டுப்பாடுகளை நீடிக்கிறது. திருமணங்கள், இறுதி நிகழ்வுகளில் அமலில் உள்ள கட்டுப்பாடுகள் பிப்ரவரி 16ஆம் தேதி வரை நீடிக்கும் என மாகாண சுகாதார அதிகாரி டாக்டர் பான் ஹென்றி கூறினார். இரவு விடுதிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது. அதேவேளை பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் புதிய கட்டுப்பாடுகள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட சந்திப்புகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள், பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பது இவற்றில் அடங்குகிறது. ஆன்டாரியோ வனவிலங்குகளில் முதல் முறையாக கோவிட் கண்டறியப்பட்டுள்ளது. தென்மேற்கு ஒன்டாரியோவில் உள்ள 5 மான்களில் எடுக்கப்பட்ட மாதிரிகள் கோவிட் தொற்றுக்கு சாதகமான சோதனை செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒன்டாரியோ மாகாணத்தின் வனவிலங்குகளில் முதல் முறையாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது.
கடந்த நவம்பரில் நீண்டகால கழிவு நோய் கண்காணிப்பு திட்டத்தின் மூலம் மாதிரிகள் எடுக்கப்பட்டதாக வனவள அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். இந்த கண்டுபிடிப்பின் முன்னர் கியூபெக், சஸ்கச்சுவான் ஆகிய மாகாணங்களில் உள்ள விலங்குகளில் கோவிட் தொற்று பதிவாகியுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று எதிர்கொள்ளப்பட்ட பெரும் பனி புயலுக்கு பின்னர் இன்று ஒன்டாரியோவில் நெடுஞ்சாலைகளின் பெரும் தாமதங்கள் தொடர்ந்தன. தெற்கு ஒன்டாரியோவை தாக்கிய குளிர்கால பனி புயல் காரணமாக டொரண்டோ பெரும்பாக பகுதியில் நெடுஞ்சாலைகள் முழுவதும் பெரும் தாமதங்கள் இன்றும் எதிர்கொள்ளப்பட்டதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவிக்கிறது. நெடுஞ்சாலைகளில் இருந்து பனி அகற்றப்பட்டாலும் தாமதங்கள் தொடர்வதாக OPP தெரிவித்துள்ளது. நேற்று ஒன்டாரியோ ஏரியின் அருகில் உள்ள இடங்களில் 60 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்பட்டது. இன்று தொடர்ந்து 2வது நாளாக தெற்கு ஒன்டாரியோ கல்வி வாரியங்களில் பல பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Welcome back. Good evening, Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். நாளை இடம்பெற இருக்கின்ற நிகழ்ச்சியில் அக்கவுண்டன்ட் ஹரிஹரன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். இவர் எதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றார் என்று பார்த்தோம் என்றால், கோவிட் சுச்சுவேஷனில் ஸ்மால் பிஸ்னஸுக்கு நிறைய ஃபண்டிங் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் சிபா. ஸோ இதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அவர் வருகின்றார். ஸோ நீங்கள் நாளைய நிகழ்ச்சியை பார்க்கலாம். அத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.